என்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லி கோர்த்து விடாதீர்கள். கோவையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. மாற்றம் அறக்கட்டளை மூலம் கோவை தொண்டாமுத்தூர் பகுதி தேவராயபுரம் கிராமத்திற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் விவசாயம் செய்ய டிராக்டர் வழங்கினார். ஊர் மக்கள் அவருக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்து கருப்பு எம்ஜிஆர் என கோஷமிட்டனர். நான் செய்யும் இந்த சேவை மூலம் அனைவருக்கும் சேவை எண்ணம் தோன்றினால் போதும் என்று என்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லி கோர்த்து விடாதீர்கள் என அவர் மேடையில் அப்பகுதி பொதுமக்களிடம் பேசினார். சேவைதான், சேவையை நோக்கி தான் பயணிக்கிறேன். விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை கூட அது. இங்க இந்த ஊரை சேர்ந்தவர் ராமலட்சுமணருக்கு, ஏன்னா அவங்க 2 பேரும் இங்க நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்தா நிறைய விவசாயிகளுக்கு ஃப்ரீயா அவங்க கொடுப்பாங்க. இந்த டிராக்டர் அவங்கள நம்பி கொடுத்துருக்கேன். அவங்க கண்டிப்பா சேவை செய்வாங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் செல்லும் இடத்தில் சில பேர் என்னை அன்னை தெரேசா, எம்ஜிஆர் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் இதயத்தில் வைத்துக் கொள்வேன், தலையில் வைத்துக் கொள்ள மாட்டேன் எனவும், விவசாயம் வளர வேண்டும், ஏழை விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். என்னன்னா, ஒரு சில இடத்துல மதர் தெரேசான்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல கருப்பு எம்ஜிஆர்ன்றாங்க, இன்னொரு இடத்துல தெய்வம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் தூக்கி இங்க மனசுல வச்சுப்பேனே தவிர இதை தூக்கி தள்ளி வச்சுக்க மாட்டேன். இது எல்லாமே நான் தான் எல்லாமே அப்படின்லாம் இல்லை. நான் சேவை பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன், வேலைக்காரன் தான், கடவுள் அமைச்சிருக்காரு, அவருக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு. மேலும் எங்களுடன் இணைந்து பணியாற்றி சேவை செய்பவர்கள் எங்கள் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.